வணக்கம். சிகே வானவில் தோழன் தோழிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி கடை வெள்ளிங்க. அதுக்காக கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மதிய சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது டிஃபன் பூரியும் தக்காளி குருமாவும் வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க கோலம் போட போவேன். ஏன்னா கோலம் போட்டுட்டு 7 7:30 அவங்க கிளம்புறவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியாது. அதனால் சமையல்லாம் முடிச்சுட்டு தான் கோலம் போட போவேன். தம்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். அவருக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட தயாரானேன். அதாவது கோலம் போட போனப்போ மணி 8:15 ஆயிடுச்சுங்க. நல்ல வெயில், சூரியனே சுல்லுன்னு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தேன். கோலம் போட்டுட்டு பார்த்தா நல்லா பளிச்சுன்னு கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி, நேரில் பார்க்க புது பொண்ணு மாதிரி இருக்குங்க கோலம். வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா வீடியோவில் ரொம்ப டல்லாக பழைய பொண்ணு மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதாவது தெரிஞ்சால் டிப்ஸு சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சிட்டேன். வெளியில் ரோட்டில் போகிறவங்களாம் கோலம் சூப்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோவுக்கு பளிச்சுன்னு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பச்சரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு 2 கிளாஸ் எடுத்து நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து சல்லடையில் போட்டு சலித்து நல்லா நைஸாக சலித்து எடுத்துக்கிட்டேன். மாவிளக்கு போடுறதுக்காக கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசியை நல்லா மிக்சியில் அடித்து தண்ணி கலந்து மாவு கோலம் போடலான்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணியிருக்காங்க. பச்சரிசி மாவு கோலம் போட போகிறேங்க. அதாவது அரிசி கொஞ்சம் அரைச்சி அதை தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துணியில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாவு டிப் பண்ணி எடுத்து அதை பிழிஞ்சு அந்த நுனி விரலாட்டி போடணுங்க. இப்படி தான் அரிசி மாவு கோலம் போடணும். அதாவது பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இது போட்டு பாருங்கள். போட்டதுக்கப்புறம் பார்த்தா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, எறும்பு பூச்சி அந்த ஜீவராசிங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்குறோம் இல்லைங்களா? அதனால் அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. நாமளும் அந்த உயிரிங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். இது ரொம்ப நல்லது. அரிசி மாவால் கோலம் போடு, வாழைத்திரியால் தீபம் ஏற்றுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? பாட்டுலாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப நல்லது. பச்சரிசி மாவு கோலம்னாவே எனக்கு பொங்கல் டைம் தாங்க அந்த மெமரி வரும். பொங்கல் டைமில் கண்டிப்பாக போடுவாங்க. எங்கள் பாட்டிலாம் போடுவாங்க, அம்மா, அப்புறம் எங்கள் கல்யாணம் ஆன வீட்டில் எங்கள் அக்கா, பெரிய மாமியார், இப்படி எல்லோரும் போடுவாங்க. நானும் போட்டிருக்கேன். அந்த மெமரிஸ் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது போட்டுட்டு பார்த்தா நமக்கே ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த புடவை எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த புடவை. அது ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆடி கடை வெள்ளிக்கு போட்டுக்கலாம், கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த புடவை அவர் வாங்கி கொடுத்த புடவை போட்டிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியதான். ஆடி மாதம்னாவே அப்போல்லாம் அம்மா, பெரியம்மா எல்லா பெரியம்மாவும் சேர்ந்து அப்போ ஆடி மாதம் பிரசாதம் ரெடி பண்ணுவாங்கங்க. கூழ், அம்மனுக்கு கூழ், புளி சாதம், தயிர் சாதம், சுண்டல், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கோயிலுக்கு, அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு அங்கே வரவங்களுக்கெல்லாம் இலை அல்லது தட்டில் வச்சு, பேப்பர் தட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போய் வச்சு கொடுப்பாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஆடி வெள்ளிக்கு, வருஷம் வருஷம் ஆடி வெள்ளிக்கு அதை கடைப்பிடிப்பாங்க. அதெல்லாம் கூட போய் சாமி கும்பிட்டு வர்றது ஒரு சந்தோஷமான அனுபவங்க. பச்சரிசி மாவு சலித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா? அதை கூட நல்லா வெல்லத்தை தூள் பண்ணிக்கிட்டேன். தூள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டேன். அதாவது ஏற்கனவே பாவு காய்ச்சி மாவிளக்கு போட்டேன் இல்லைங்களா வீட்டிலையே. இப்போ அப்படியே பச்சை மாவுலேயே வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி கெட்டியான பதத்துக்கு விளக்கு போல தயார் பண்ணிக்கிட்டேன். கோயிலுக்கு போய் விளக்கு போட போகிறேன். வீட்டில் சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போக தயாராகிட வேண்டியதான். வீட்டிலே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன்.
அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு மாவிளக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கூடையில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு வந்து கங்கை அம்மனுங்க. ஆடி முதல் வெள்ளிக்கு போனோம் இல்லைங்களா, அந்த அம்மன் தான். இவங்க தான் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அம்மன். விளக்கு மாவிளக்கு போட்டு சாமியை நல்லா கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். இன்றைக்கி ஆடி போகிறோம், ஆடி கடை வெள்ளி ஆடி போகிறோம். அதனால் வந்து எல்லாம் வந்து வளையல் வாங்கி அம்மனுக்கு வந்து வச்சு படைப்பாங்கங்க. நான் வாங்கிட்டு வரலான்ட்டு பார்த்தேன். ஆனால் வந்து அந்த வழியாக வராத வேறு வழியாக வந்துட்டேன். வாங்கிட்டு வரல. வந்து சாமிக்கு வச்சு எனக்கு வந்து வளையல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையில் நல்லா போட்டுக்கிட்டேன். வந்து மாவிளக்கு ஏற்றி பிள்ளையார் முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு மாவிளக்கு ஏற்றிட்டு அம்மன் காலடியில் வந்து வச்சு கொடுக்க சொல்லி பூசாரிகிட்ட சொன்னேன். அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. அம்மன் காலையில் நல்லா வச்சு நல்லா வேண்டிக்கிட்டேன். வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா சாமியை வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மன் பாதத்தில் வச்சு கொடுத்த மாவிளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்ததுங்க. அதனால் சரி எரியிற விளக்கை வந்து குளிர வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எரியட்டோன்னு சொல்லிவிட்டு சுற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்து வெளியில் இருக்க அம்மன் காலடியில் கொஞ்சம் நேரம் வச்சேங்க. சரி எரியட்டோன்னு சொல்லிட்டு நவகிரக நாயகி இருக்காங்க பாருங்கள். 9 அவதார வடிவில் அம்மன் வந்து இருக்காங்க பாருங்கள். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு குட்டி பொண்ணு வந்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்கம்மான்னு சொன்னேன். எடுத்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து பிரசாதம் வந்து ஒரு 10 பேர் போல் கொடுத்தாங்க. ஒரு கொஞ்சமாக வந்து அவங்கவுங்களுக்கும் பிரசாதம் மாவிளக்கை வந்து பிரசாதமாக கொடுத்தேன். எல்லாம் வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. மணி டைம் ஆகிடுச்சி, 7 ஆகிடுச்சி. சரி இனிமேல் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அந்த வலையெல்லாம் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும், இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.